இப்போ நாங்கள் வந்து சஃபாரி போக போகிறோம். இன்னும் 1 hour டைம் இருக்கிறதுனால வெயிட்டிங் சார்ஜ் போட்டுக்கிறாங்க. வெயிட்டிங் டைம் போட்டுக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ரெக்கார்டிங் கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால என் வாய்ஸ் அவ்வளோ க்ளீனாக உங்களுக்கு கேட்காது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு மைக் வாங்க போகிறேன். அந்த மைக் வாங்கும்போது அந்த நாய்ஸ் எல்லாம் இருக்காது. இப்போ நாங்கள் சஃபாரிக்கு நிற்கிறோம். 1 hour வெயிட்டிங் டைம். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 hour வெயிட் பண்ணி திரும்பி 1 hour உள்ளே போய் சுற்றிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஜூவில் சிங்கத்தை நான் எப்படி பார்க்க போகிறேன்னே தெரியல. ஒரு பதட்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு சிங்கமே சிங்கத்தை பார்க்க போறதுன்னா சும்மாவா? பின்னாடி ஒரு குரங்கு இருக்குது தெரியுமா? புலி விரும்புது ஹுக்கும் டைகருக்கு ஹுக்கும் ஆகும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 hour இங்கே நின்றுட்டு இன்னும் நவுந்துகிட்டே இருக்கும் 1 hour. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போய் உட்காந்துட்டு உள்ளே போகிறத கேமரா இங்கே திருப்பினா 1 hour இங்கே நின்றுட்டு உள்ளே போயிட்டு பஸ் ஏறிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வேற ஏதாவது பார்த்துட்டு இருங்க. இல்லை நான் கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறேன். அதை பாருங்கள். இந்த ஃபோட்டோக்கு அப்படியே ஒரு கவர் எடுப்பாங்க. மலைப்பாம்பெல்லாம் இருக்குது. என்ன பாம்பு? மலைப்பாம்பு. எங்க பார்த்தாலும் ஹிந்தி தான். கவுண்டர்ல ஹிந்தி, இங்க லைன் கியூ நிக்க வைக்கிறோம் ஹிந்தி, எங்க பார்த்தாலும் ஹிந்தி. ஆமா, ஃபுல்லாவே ஹிந்தி பண்றவங்க நடக்குது. ஏய் ஐ அம் இந்தியன். ப்ரோ அவன் யார் ப்ரோ? வினு லாகர். Fan boy moment. Oh, that girl is like this boy. Which girl? That girl. Blue color girl. Blue color skirt girl is like this guy. Oh, tell I am your fan. Big fan. Vinu Love. I am your big fever fan. I want to selfie with you. Tell he is full happy. Full happy, full heart is very cold. எப்படி அந்த திருப்பதியில கூட்டமா உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிறோம். அவ்வளோதான். உள்ள போனோம், வெட்டி விட்டான். இப்போ கீழே உட்காந்துக்கிறோம். எல்லாம் மேலே உட்காந்துக்கிறாங்க. அவங்களும் தான் காசு கொடுத்துறாங்க, நாங்களும் தான் காசு கொடுத்துறோம். இது இன்னும் தெரியல. முதல்ல அந்த இந்திக்காரனை ஓடிக்கணும். அப்புறமா பார்க்கணும். இன்னும் எவ்வளோ மினிட்டு? 20 மினிட் ஆகுமா? இன்னும் அந்த கூட்டம் அந்த கூட்டம் காலியாகி இந்த பின்னாடி கூட்டம் காலியாகி இன்னும் அந்த கூட்டம் காலியாகி அந்த கூட்டம் இல்லை, இந்த கூட்டம் மட்டும் தான். இந்த கூட்டம் காலியாகி இது காலியாகி அது போகணும். அப்ப நாம அங்க போவோம். அங்க திரும்பி இங்க போவோம். ஆமா, எங்க அங்க போவோம். இங்க பாரு, அங்க இல்ல. சரிப்பா, அவ்வளவுதான். இப்போ நாங்க எத்தனை மணிக்கு போவோம், எத்தனை மணிக்கு வெளியே வருவோம்னே தெரியல. பார்க்கலாம். ரொம்ப பதட்டமா இருக்கு. என்னவா ப்ரோ? ப்ரோ வாரம் ಒಂದು ಇದೇ ಆಚಿ ಬೇಗ ಬಾ ಅಂದ್ರೆ ಬರಲ್ಲ. ಈಗ 3 o'clock ಟೈಮ್, 1 hour ಇಲ್ಲೇ ಮುಗಿತದ. 4 ಗಂಟೆಗೆ ಹೋದ್ರೆ 1 hour, 5 ಗಂಟೆ 6 ಗಂಟೆ ಕಳಿಸ್ತಾರೆ. ನೋಡೋಕ್ಕಾಯ್ತದೆ. ಹೆಂಗೆ ಬ್ರೋ ನೋಡೋದು? ಬೋಲ್ಡ್ರ ಅದೇ மௌனம் அப்படியே என்ன பெரிய ಪ್ರತಿ ಸಲ ಇದೆ. ಎಲ್ಲ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ, ಸುಮ್ಮನೆ ಕೂತಿರ್ತಾರೆ. ಸಿಂಗಂಡಾಗಿ ಫೈರ್ ಆಟ. ஒண்ணுல்ல, ஒரு சிங்கம் ஒரு வாட்டி தப்பு பண்ணும், 2 வாட்டி தப்பு பண்ணும். ನಾವ್ ಇಲ್ಲಿ ಹೆಂಗ್ ಹೋಗ್ಬೇಕು? 3வது வாட்டி தப்பே பண்ணாது. பண்ணோம், ஆனா பண்ணாது. இனிமே நம்ம சேனலோட சிம்பல் இதான்.
3வது வாட்டி தப்பே பண்ண மாட்டோம். அதுதான் அந்த 3. அவன் வேற ஹிந்தி தெரிய மாட்டேங்குது, அவன் வேற ஹிந்தியில போய் கேட்க போய்க்கிறான். ஏய் மகன் அவனுக்கு கன்னட தெரியுதுடா அவனுக்கு. அவனுக்கு கன்னடா வரும். அப்ப பரவாயில்ல. க்ளோஸ் பண்ண எடு, நீ பாட்டுங்க எடு. இப்படி உட்காந்துக்கிற எடு, அப்படி உட்காந்துக்கிற எடு. இப்படி வா. ஆஃப் பண்றா ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? சரி அது வீடியோ எடுக்காம விட்டனே. வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம். வீழ்வது வெட்கம் அல்ல, கிடப்பதுதான் வெட்கம். அதான் ப்ரோ சொல்றது, எப்ப பார்த்தாலும் தலாபார ரீசன் சொல்லக்கூடாதுன்ட்டு. இன்னைக்கு நாங்க இங்க வந்ததுக்கு முக்கிய காரணமே தலை போற ரீசன். எதுக்கு? லாட்டரி அடிச்சதே தலை போற ரீசன் தான். அது மட்டும் சொல்லாத ப்ரோ, மாசம் மாசம் நான் தான் கொடுக்கணும். எங்க அண்ணன் பாத்திரமா ஐயோ தலை போற ரீசன்ன்றதுனால தான் வந்துட்டோம். இல்லைன்னா வந்துட மாட்டோம். ப்ரோ கால்கெல்லாம் இல்லாத ப்ரோ. காலை ஒரு நாள் எழுந்திருக்கும் போது பார்த்து சிரிக்க மாட்டாங்க. ஐயோ இந்த வாட்டி மிஸ் ஆகலாம், அடுத்த வாட்டி மிஸ் ஆகாது. கமாங்கோ. கடைசியாக வரி குதிரையை பார்த்துட்டான் நேரில். ஃபஸ்ட்டு இங்கே வந்தவொடனே பார்த்தது வந்து வரி குதிரை தான். சில்லுன்னு காற்றடிக்குது. வரி குதிரையை பார்த்துட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து வரி குதிரையை பார்த்தோம். நமக்கு பின்னாடி தான் இருக்குது. எல்லாம் நமக்கு பின்னாடி வந்து வரி குதிரை இருக்குது. நாலு தான் பார்த்தேன். ஆனால் அந்த சைடு இன்னும் ஒரு 4 இருக்குது. குடும்பத்தோட இருக்காங்க. இங்கே ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. ஆமா, அந்தாண்ட மூலையில் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. எங்க ப்ரோ? இதுல யார் அப்பா யார் அம்மா யார் பசங்கன்னே தெரியல. ஓ இங்க சண்டில் இதுல இது இவங்கெல்லாம் லவ்வர்ஸா இல்ல அண்ணன் தம்பியா இல்ல அக்கா தங்கச்சியா இல்ல எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கிறாங்களா? பசங்க யாரு, அம்மா யாரு, டாடி யாரு, தாத்தா யாரு ஒண்ணுமே தெரியல. போய் கேட்டு வரலாமா? இது ஒரு ஃபேமிலி, அது ஒரு ஃபேமிலி, தனித்தனியா இருக்கிறாங்க. ஆமா, குடும்பமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி மனுஷ பையனுங்களும் கொஞ்சம் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கு. ஆமா, பிரிஞ்சு கிடக்காதுங்க. உன்ன மாதிரி ஏதாவது சொல்றேன். இந்த மாதிரி ஃபேமிலி இந்த மாதிரி கேமராமேன் வச்சிருந்தா நமக்கு பயங்கரமா இது பண்ணுவான். நமக்கு பின்னாடி வேற பரவாயில்ல, அவன் வேற நம்மளை பார்த்தாலே ஏதாவது ஒன்று சொல்லுவான். தப்பாங்க. ஒரு நாள் பண்ணுவோம். இந்த கைகள் ஓங்கும். அது வரைக்கும் காத்து நம்பிக்கையோட திரும்பி சொல்றேன். அதுதான் கொஞ்சம் மனசு டச் ஆகுது. நாம பேசுறதே வேற, அவன் கடை படப்படம் நம்ம பேச்சுக்கு அதுக்கு என்ன பரவாயில்ல. நம்ம ஜீவராவை பார்த்தோம் மொதல் வாட்டி. உனக்கு எப்படி இருக்கு? நான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறேன். மேலே நமக்கு நான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்துட்டியா? நான் ஆல்ரெடி பார்த்துக்கிறேன். எங்கே பார்த்தேன்? 4 times மைசூர்ல. நான் மைசூரே பார்த்துட்டேன். சும்மா நீ ஒரு ஆள் உக்காரதுக்கு இங்கேருந்து இவ்வளோ இடம். அவரெல்லாம் நிற்கிறாரு. சைடில் அமுக்கிடுது. சைடு இது வந்து சஃபாரிக்கு போகிற வழியில் ஒரு கொட்டாய்க்குள்ள ரூம் ரூம் இல்லையா? இது ஏசி ரூம். ஆமாம், ஏசி தான். சுற்றியே உங்களுக்கு ஏசி தான். இந்த சைடு ஏசி, அந்த சைடு ஏசி, இந்த சைடு ஏசி, பின்னால் ஏசி, எங்கே பார்த்தாலும் ஏசி.
அதான் இந்த மாரி இடத்துல வந்து வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கிற இடத்துல ஜீப்ராவை பார்த்துட்டோம். ஜீப்ரா அப்போ ஜிராஃப் பெட்ரும் ஃபர்ஸ்ட். ரெண்டுக்கும் ஒரே இதுதான், ஜிராஃபே ஜீப்ரா ரெண்டும் ஒன்று தான். மச்சா ஜிராஃப் எங்கே போடுறா? ஜிராஃபே வந்து ஒட்டகம் இல்லையா? ஏய் மரண்டா இது. டேய் அது பாடுறாங்க சீரியஸ் ஆடாது. ஜிராஃபே தாண்டா அது. சரி விடு, உள்ள போகும்போது பார்த்துக்கலாம். சும்மா தான் இந்த பக்கம் காமிக்கிற மாதிரி அங்கே பாரு, அங்கே பாடுறா. நம்ம வேற எதையோ பார்த்துட்டு ஜிராஃபே ஜிராஃபே தாண்டா. ஓகே, அந்த சைடு போனால் பார்க்கலாம். டெய்லியே போ. இல்லை மான்றா அது. அவ்வளோதான் கிட்ட வந்துட்டோம். இன்னும் திருப்பதியில் நம்ம சாமிக்காக வெயிட் பண்ணி க்யூவில் நின்று சுற்றி போவோம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் வெயிட் பண்ணிட்டு அப்போ கிட்ட போயிட்டோம். அடுத்து யாரை போகிறோம்? கடைசியில் பஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ பஸ் யார் போகிறோம்? ஓப்பன் ஆகலாம். என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் எப்படி பாப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை. குட்டி எல்லாம் இதே மஸ்தா வரடா. நீச்சே